வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பகுத்தறிவு இலக்கியம்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பகுத்து ஆராய்ஞ்சி அறிகிற ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் பகுத்தறிவு இலக்கியம். மூட நம்பிக்கையும் பகுத்தறிவும் எதிரெதிரானது. காரண காரியத்தை சிந்திக்காமல் ஒன்றை அப்படியே எடுத்து நம்ம அதை அப்படியே கடைப்பிடிக்கிறது தான் மூடத்தனம். ஒரு விஷயத்தை பகுத்தாராய்ந்து காரண காரியங்களை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவது தான் பகுத்தறிவு. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, உழைப்பின் பயன் இழப்பவனுக்கே செல்கிறதா அல்லது வெறும் உபதேசத்திற்கு செல்கிறதா? இதை பகுத்தாராய்ந்து அதற்கேற்ற செயல்படுவது பகுத்தறிவு. சமுதாயத்தில் காணப்படுற ஏற்றத்தாழ்வுகளையும் அதன் மூல காரணங்களும் கண்டறிந்து அதை சீர்திருத்த முயல்றது தான் பகுத்தறிவோட வெளிப்பாடு. அதாவது பிறப்பால் நம்ம உயர்வு தாழ்வு பார்க்குறோம். சாதிய கட்டமைப்பு, பாலின வேறுபாடு, ஆண்டான் அடிமை, மூட நம்பிக்கை, சுரண்டல், இதுக்கெல்லாம் எதிரானது தான் பகுத்தறிவு. வெறும் வெற்றிடத்துலேருந்து, அதாவது ஒரு சூன்யத்துலேருந்து எதுவுமே வராது. ஒரு மாற்றத்தால் தான் இன்னொன்று தோன்றுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பகுத்தறிவு இலக்கியங்கள் திடீர்னுலாம் வந்தல, நீண்ட நெடிய மாற்றங்களுக்கு பிறகே தோன்றியது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.